எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஜெயம் ரவியுடைய விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க குஷ்பு அவர்களை கடுமையாக தாக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை சமூக வலைத்தளங்களை ஏற்படுத்தியிருக்குது. நம்முடைய முதல்வர் விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஜெயம் ரவி குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அவங்க ஆதரவாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், குஷ்புவுக்கு எதிராக அவங்க பேசின சில கடுமையான விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இதுதான் பரபரப்பான டாப்பிக்காக இருக்குது. வாங்க, என்ன நம்முடைய முதல்வர் மனைவியான சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே மிக பெருமளவுக்கு கவலைக்குள்ளாக்கின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ தான். ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒட்டுமொத்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இல்லாத ரொம்பவே அடக்கம், தன்மை இதெல்லாம் கொண்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா ஜெயம் ரவி அவர்கள். இதுவரைக்கும் எல்லா ஹீரோயினாலேயுமே மதிக்கப்படுற ஒரு நபர்னா நம்முடைய ஜெயம் ரவி அவர்கள். இப்படிப்பட்ட ஜெயம் ரவி இன்னைக்கு 45 வயசில் என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, நான் ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன், என்னை மனைவியும் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இருந்த கெனிஷாவை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னுடைய மகன், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச என்னுடைய மகனை, அதாவது நான் இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டிக் படத்தில் என் மகனோடு நடித்தது தான். அப்படி நான் பாசம் வச்ச என்னுடைய மகனையும் என்னை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க, பாடி கார்டை வச்சு அடித்து துரத்தி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு இன்டர்வியூ, அவர் கொடுத்த இன்டர்வியூ மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதை பற்றி பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ கூட அந்த கெனிஷா போனதுனால தான்ப்பா இந்த மனுஷன் இவ்வளோ கத்துறாரு அப்படின்னும். இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இன்னும் தொடர்ந்து மற்றவங்க நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி தன்னுடைய மனைவியை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, மனைவி கையை அறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணோடனே மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறாரு. இப்போ கெனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணை ரொம்பவே நம்பினாரு. அந்த பொண்ணு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன அவமானம் அப்படிங்கிற உடனே டக்குன்னு ஜெயம் ரவியை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ மீண்டும் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பலவித கருத்துக்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நேயர்களே, ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவாக பல பேர் தங்களுடைய கருத்துக்களை நடிகர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி கார்த்திக் அவர்கள், நம்முடைய விஷால் அவர்கள், இப்படி பல பேர் தங்களுடைய ஆதரவு கருத்துக்களை இப்போ தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களை ரொம்பவே நல்ல மனிதர் அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இங்கே எத்தனையோ கோலிவுட்டில் நடிகர்கள் இருக்கிற இந்த மத்தியில் ஜெயம் ரவி மாதிரி ஒரு நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகுமா அப்படிங்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதற்கும் மேலே குஷ்பு போன்ற சில நடிகைகள் இவ்வளோ சீக்கிரமாக கருத்துக்களை சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க சொந்த வாழ்க்கையை பார்க்கணும், அதன் பிறகு மற்றவங்களுக்கு பதில் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக ஜெயம் ரவி அவர்கள் இதையெல்லாம் மீண்டு வருவார் அப்படிங்கிற எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பர்சனலாக அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர், அவர் எவ்வளோ அவருடைய ஃபேமிலியால் கஷ்டப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது எங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி முதல் தடவையாக ஏதோ ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே தீர்வு கிடைச்சிடும் சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் தான் இன்றைக்கி சமூகத்தில் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. நேயர்களே, சங்கீதா அவர்கள் தன்னுடைய குடும்பத்து மத்தியிலேயே இவ்வளவு பிரச்சனையை வச்சிருக்கிற இந்த ஒரு டைமில் ஜெயம் ரவி போன்ற ஒரு நல்ல மனிதர்கள் பாதிக்கப்பட்ட உடனே இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சங்கீதாவுடைய கருத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.